ஸ்டாலின் சார் வந்து தோத்துட்டாரா அப்படின்னு கேக்குறீங்களா? கிடையாது. தோத்தது வந்து யாருன்னு உங்களுக்கே போக போக புரியும். அதே போல விஜய் ஜெயிச்சுட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அதுவும் போக போக புரியும். இப்போ ஒண்ணும் இல்ல, தாவேக்காவுடைய எம்எல்ஏ ஆயிருக்காரு. நம்ம வந்து தாமு அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ. அவர் வந்துட்டு நேத்து பட்டாக்கத்தியால கேட்க வெட்டுறாரு. இதே ஒரு சாதாரண ஒரு எளியவங்களோ இல்ல திமுக அமைச்சர்களோ இல்ல திமுகவுல இருந்த எம்எல்ஏகளோ இது போல பண்ணா என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இது வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. சோசியல் மீடியால இந்த வீடியோ வைரலா ஆகிட்டு இருக்கு. பட்டாக்கத்தியால வந்து கேக் வெட்டுறாரு. இது எப்பேற்பட்ட மனநிலை? எதற்காக டிவிக்கு வந்து எதிர்த்தோம், தாவேக்காவை எதிர்க்கு ஒட்டுமொத்தமா கட்சியெல்லாம் சேர்ந்துட்டு எதிர்த்துச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் சான்று தான் இந்த ஒரு முக்கியமான செய்தி. அது மட்டும் கிடையாது, தாவேக்கா வந்து வெற்றி பெற்றுட்டோன்னே நடு ரோட்ல ஆட்டை வந்து தலையை வெட்டி ரோட்ல போட்டுட்டு போறாங்க. ஒரு ஆடை வந்து செலிப்ரேட் பண்றதா நினைச்சு ஆட்டை தலையை வெட்டி நடு ரோட்ல அப்படியே போட்டுட்டு போறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் போக போக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத எங்களோட இதுவே. நாங்க மீண்டும் சொல்லிக்கிறோம், ஒன்னே மட்டும் தான் வந்து ஒட்டுமொத்த கட்சிக்கும், யாருக்கு திமுகவை அழிச்சிருவோம் திமுகவை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்களே அவங்க எல்லாருக்கும் ஒன்னே மட்டும் நான் இப்ப இந்த டயத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து திமுக சாம்ராஜ்யம் என்று சொல்வதை விட தி முக சாம்ராஜ்யம், தி முத்துவேல் கருணாநிதியுடைய சாம்ராஜ்யம். எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாத இயக்கம். ஒன்னே சொல்லிக்கிறான், பி ப்ரிப்பேர் டு ஃபேஸ்